Hi guys, welcome to Sweet Chili Samil. இன்னைக்கு ஒரு காமனான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபோரோ மால் போகிறது தான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜயா மால் தான் சென்னையில் இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் போக போகிறோம். ஏன்னா வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதனால சரி போய் பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக போகலான்னு பார்த்தேன். சரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சிடலாம், சரி சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு சரி அங்கே போய் லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தான் போட போகிறேன். இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் சாஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்கோடே வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வந்து காலையிலே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி வந்து சம்மர் சீசனோட வின்டர் சீசனில் வந்து நான் எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா வந்துட்டு சம்மர் சீசனை விட இந்த சீசனில் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி வந்து கோதுமை ஐட்டம்லாம் சாப்பிட்லாம் தாராளமாக. அதனால் காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை முடிச்சிடலாம், கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுட்டு நம்ம மாலுக்கு போயிட்டு நிறைய சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லெட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 எக் வந்து உடச்சி விட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பரு, அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வந்துட்டு வேணும்னா மசாலாஸில் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். என்னைக்காச்சும் இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லெட் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னைக்காச்சும் சிக்கன் நீங்கள் பண்ணும்போது சிக்கன் 65 இல்லை கிரேவியோ நீங்கள் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது வந்து டிக்கீமா மாதிரி பண்ணிவிட்டு இந்த சாஸ்க்கு மேலே வச்சு நீங்கள் அதை வந்துட்டு மடித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு விதமான வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் மைனஸும் டொமேட்டோ கெச்சப் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வெளியிலலாம் கிளம்பும்போது சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இல்லை லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணுன்னா அப்போ தான் வந்துட்டு அங்கே போயிட்டு ஏதாவது நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம மாலுக்கு இல்லை வெளியில் ஷாப்பிங் கிளம்பும்போது அது நம்மளுக்கான டே, அதை கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே போயிட்டு ஏதாவது ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசம்பர் மந்த்து, அதனால் நிறைய ஹாலோவினுக்காக நிறைய வந்துட்டு ஆஃபர் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பாதி திங்ஸ் வந்து நான் ஃபோரோ மாலில் தான் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும் ஆஃபரில் போடும்போது. பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கிளிப்பை வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் மழை தான், நாங்கள் கிளம்பும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லா மழை தான். அதனால் மழைன்னு பார்க்காம சரி முதல்ல நம்ம ஷாப்பிங் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நாங்கள் காலையில் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 10 o'clock போல் இருக்கும். காலையிலே கிளம்புறதுனால மாலில் வந்து அந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது, சுத்தமாக கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து மதியத்துக்கு மேலே தான் வருவாங்க. அதனால் நாங்கள் காலையிலே போனதுனால கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சண்டே தான் போயிருந்தோம். சண்டேவே வந்துட்டு நல்ல கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து மதியத்துக்கு மேலே தான் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் யாரோ ஒரு ஆக்டர் வருவாங்க, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சிங்கர்ஸ் மாதிரி ஏதாவது கூப்பிட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நான் சப்போஸ் வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே ப்ரோக்ராம் போச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இந்த மாலில் வந்துட்டு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எப்பயுமே நடக்கும். ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு எதுக்கும் வந்தாலும் இல்லை ஏதாச்சும் புதுசாக ஏதாவது மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது நாங்கள்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்கும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. 12:30க்கெலாம் வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுடலாம், அப்போ தான் வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக காலையிலேன்றதுனால வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. காமனாக வைக்கிறது தான் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு மழைலாம் விட்டதுக்கப்புறம் மதியத்துக்கப்புறம் தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்துட்டு மார்னிங் கம்மி தான், ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வந்து தந்தூரி பிரியாணி மட்டும் சொல்லிவிட்டு ஒரு விங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அது என்னோடய ஃபேவரெட்டு. இது 2 மட்டும் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கூட கிடைக்கும். சரி அங்கே போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. நான் வந்து விங்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் வந்து பிரியாணி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டாரு. கூட்டம் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2:30 3:30 4 o'clockலாம் வந்துன்னா இந்த இடத்துல வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடமே இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு
கூட்டம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். இப்போ வந்துட்டு காலையிலே கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகிடலாம், சரி ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்பேருக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்துட்டு மெயினாக வந்துட்டு இதில் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் வந்துட்டு எந்த ரேட்லனா இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கும். அந்த எல் ஷேப்பில் இருக்கிற இது எல்லாமே வந்து ஆஃபர். சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃபர் தான். எல்லில் இருக்கிறது, சைடில் இருக்கிறதுலாம் வந்து இது இருக்கிறது தான் உள்ளார இருக்கும். பட் ஆஃபர் வந்துட்டு இங்கே தான் வச்சுருப்பாங்க. இது தேவையான ஆஃபர் எல்லாமே நடுவில் தான் இருக்கும். இது வந்து கூட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் கம்மியாக இருந்ததுனால எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2-3 சேனல் வந்து அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம், மழைக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தாச்சு. கேமராவும் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எல்லாமே ஆஃபர் தான், சென்டரில் இருக்கிற எல்லாமே ஆஃபர் தான். இதோட வந்து இதுக்கு மேலே என்னால் கேமரா எடுக்க முடியல. கேமராமேனும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்து நான் கேமரா எடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் நெக்ஸ்ட் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சின்ன சின்ன கிளிப்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.